யாவையின் பெயராலே ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றார், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துன்புறுவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமைக்கு காக்கிக் கொள்வர். நீதியை நிலைநாட்டும், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார். தந்தை மகன் தூயவன் பெயராலே ஆமென். அமைதி ஏற்பட்டோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார். நீதியின் பொருட்டு துன்புறுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு கூறியது. மக்கள் உங்களை இழந்து உங்களை பற்றி இல்லாதவை கொள்ளாதவை சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றீர்களே. மகிழ்ந்து பேர் வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் கிடைக்கும் கைமாறு உங்களுக்கு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்பிருந்த இறைவாக்கினர்களையும் இவர்கள் துன்புறுத்தினார்கள். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஒரு பச்சு போனால் அதை எதை கொண்டு உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அதை வெளியில் கொட்டப்படும், மனிதர்களால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளி ஏற்றுங்கள். மலையின் மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கின் தண்டில் வைப்பார்கள். அப்பொழுதுதான் வீட்டில் உள்ள அனைவர்களுக்கும் அது ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளியை மனிதர்கள் முன் ஒளிர்க. அவர்கள் இச்செயலை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை புகழ்ந்து போற்றி பாடுங்கள்.